ஒரு சின்ன கிராமம். அங்க வேலன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு குடும்பம்னு யாரும் இல்ல. ரொம்ப ஏழ்மையான நிலைமை. ஒரு சமயம் ஊரே மழை இல்லாம பஞ்சத்துல வாடினப்போ வேலன் பசியால மயங்கி ஒரு மரத்தடியில விழுந்துட்டான். அந்த வழியா வந்த தர்மலிங்கம் அப்படிங்கிற பெரியவர் வேலனை தூக்கி தாகத்துக்கு தண்ணி கொடுத்து தன்னோட வீட்லயே தங்க வச்சு சாப்பாடு போட்டாரு. அது மட்டும் இல்லாம வேலன் பிழைப்பு நடத்துறதுக்காக ஒரு சின்ன வண்டியையும் வியாபாரம் செய்ய கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து உதவி செஞ்சாரு. அந்த உதவியால வேலன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி சில வருஷத்துல அந்த ஊர்லயே பெரிய செல்வந்தராயிட்டான். காலம் உருண்டோடிச்சு. தர்மலிங்கம் பெரியவருக்கு இப்போ வயசாயிடுச்சு. எதிர்பாராத விதமா அவரோட சொத்துக்கள் எல்லாம் கைவிட்டு போய் ஒரு கட்டத்துல சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைக்கு தள்ளப்பட்டாரு. ஒரு நாள் தர்மலிங்கம் பெரியவர் வேலனோட பெரிய மாளிகைக்கு போய் நின்னாரு. தம்பி வேலன், பழைய தர்மலிங்கம் வந்திருக்கேன், கொஞ்சம் உதவி வேணும்பா அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்டாரு. ஆனா வேலன் அவரோட பழைய நிலைமைய நினைச்சு பார்க்கவே விரும்பல. யாரு? தர்மலிங்கமா? எனக்கு அப்படி யாரையும் தெரியாது. போங்க போங்க, போய் பொழைக்கிற வழிய பாருங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமா பேசி அவர் அனுப்பிட்டான். பெரியவர் கண்ணீர் விட்டுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டாரு. ஆனா அடுத்த சில மாசங்கள்ல வேலனோட வியாபாரத்துல பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அவன் நம்புன நண்பர்களே அவனை ஏமாத்திட்டாங்க. ஒரே நாள்ல வேலன் தன் சொத்து எல்லாத்தையும் இழந்து தெருவுக்கு வந்துட்டான். அப்போ பழைய தர்மலிங்கம் பெரியவர் ஒரு சின்ன தட்டுல பழைய சோறு கொண்டு வந்து வேலன் கிட்ட கொடுத்தாரு. வேலன் வெக்கத்துல தலை குனிஞ்சான். ஐயா, நான் உங்களை அன்னைக்கு அவமானப்படுத்தினேன். ஆனா நீங்க இப்போ எனக்கு உதவி செய்றீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரு, தம்பி, நீ எனக்கு செஞ்சது துரோகம். ஆனா நான் உனக்கு செய்யறது அன்பு. நீ செஞ்ச உதவிய நான் மறக்கல. ஆனா நான் செஞ்ச உதவிய நீ மறந்துட்ட. அதுதான் நமக்கான வித்தியாசம். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட குறள், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு. அதாவது, எந்த ஒரு பெரிய பாவத்தை செய்தவருக்கும் மன்னிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒருத்தர் செஞ்ச உதவிய மறந்தவருக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாதுன்னு வள்ளுவர் சொல்றாரு.